சாட்டர்டே சண்டே வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பரபரப்பான அந்த வார் நிலைமையில நம்மளோட மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நமக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படி மார்க்கெட் வாலட்டைலா இருக்கக்கூடிய டைம்ல நம்ம அந்த சார்ட்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், இது கூடவே அப்படி ஒருவேளை நம்ம சார்ட்டை ரீட் பண்ணினாலும் எந்த டைம்ல நியூஸ் இருக்கும் எந்த டைம்ல நியூஸ் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது கூடவே அந்த நாள் அதாவது சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து வார் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இது கூட மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த லெவலில் எல்லா மார்க்கெட்டுகளும் ஓப்பன் ஆச்சு, அதாவது பிளஸ்ல ஓப்பன் ஆகுமா மைனஸில் ஓப்பன் ஆகுமா, எந்த லெவலில் கேப் அப் நடக்கும், எந்த டைம் எந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்ல லெவலில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபண்டமெண்டலு இல்லை எல்லா கான்செப்டுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி வார் நடக்கக்கூடிய டைமில் மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப வால்டிலிட்டி இருக்கக்கூடிய டைமில் மார்க்கெட் வந்து யாரோட சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காது. அப்படி இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே ரியாக்ட் ஆகாது. இருந்தாலும் சொல்லக்கூடிய லெவலில் பெரிய லெவல் இம்பேக்ட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் லெவல் இம்பேக்ட் தான் இருந்தாலும் நம்ம மற்ற மார்க்கெட்டுகளை கம்பேர் பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த கோல்டு மார்க்கெட்டில் வந்து அதிக லெவல் இம்பேக்ட் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாட்டர்டே சண்டே முடிஞ்சதுக்கு பிறகு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட 8700 பாயிண்ட் வந்து மேல போயிருக்குது. 8700 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 870 பிப்ஸ் வந்து கீழே இருந்து மார்க்கெட் மேல போயிருக்குது. அப்போ 870 பிப்ஸ் அப்படிங்கிறது வந்து 8700 பாயிண்ட். இந்த பாயிண்ட்கள் வந்து அப்போ 1000 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து 100 பிப்புக்கு சமம். இந்த அளவுக்கு நம்ம பிப்பை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி இதுல ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இதை தான் சார்ட்டை நம்ம எப்படி கரெக்டாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் 5 மினிட்ல நம்ம எப்படி கரெக்டாக சார்ட்டை ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிளியராக வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு பிறகு வேற ஏதாவது விஷயங்கள் இந்த மார்க்கெட்ல நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஒரு ஹைல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு லோ பாயிண்ட்ல ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம டிரா பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மத்தியானம் ஒரு 12:55 இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு ஹைல இருந்து இன்னொரு ட்ரெண்ட் லைனும் நம்ம டிரா பண்ணியாச்சு. இந்த 2 ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடுக்கான நம்ம வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு சின்ன லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வச்சதுக்கு பிறகு ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிருக்குது, நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிருக்குது. இப்படி ரெண்டும் பிரேக் ஆனதுக்கு பிறகு நம்மளோட ட்ரேடை வந்து இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 1000 பாயிண்ட்லையும், எதுக்காக ஸ்டாப் லாஸ் வந்து 1000 பாயிண்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் மார்க்கெட் எந்த லெவலில் வால்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாத பட்சத்தில் வந்து ஓரளவுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து அதிகமாக தான் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லாட் சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இப்போ 1000 வச்சுருக்கோம், இது கூடவே நம்ம 3000 அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டேக் ப்ராஃபிட்டையும் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இப்படி இந்த பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1:3, 1:4, 1:5 வரைக்குமே உங்களால் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். டேக் ப்ராஃபிட் 1 to 3 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். இதே மாதிரி இதுக்கு அடுத்ததான் ஒரு லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இது கிளியரான ஒரு அப் ட்ரெண்டாக இருந்திருக்கு. எது வரைக்கும் இந்த ஒரு கேப் வரைக்கும், இந்த கோடு இப்போ நான் சென்றாக தான் இந்த கோடை வந்து வரைகிறேன். இந்த கோடு வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். இந்த கோடு தாண்டினதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடும். டவுன் ட்ரெண்டாக மாறினதுனால இந்த 200 EMA கிராஸ் பண்ணி கட் பண்ணுற டைமில் நம்ம இதில் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை அதே மாதிரி 1000 பாயிண்ட்லேயும் நம்மளோட டேக் ப்ராஃபிட்டை
ஒரு 3000 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து செட் பண்ணி நமக்கான ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 கேண்டில்லையே உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஈஸியாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இப்படி நமக்கு வந்து நேற்று ஒரு 2-3 ட்ரேடு வாய்ப்புகள் கிடைச்சிது. இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணக்கூடிய லெவலில் கரெக்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட விஐபி சேனல், அதாவது நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். நான் ட்ரேடிங்கான ஐடியாஸை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்மளோட விஐபி சேனல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் ஒரு சில பேர் சார் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த சிக்னல்ஸை வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருவேன், நாளைக்கு கொடுத்துருவேன், இல்லை 1 மாதம் கொடுத்துருவேன், 1 வருஷம் கொடுத்துருவேன். அப்படி நான் 1 வருஷம் கொடுத்ததுக்கு பிறகு நான் இருப்பேனா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் ஓனாக ட்ரேட் எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு தொழிலை நிரந்தரமாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹோட்டலே வைக்க போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு புரோட்டா அடிக்க தெரிஞ்சிருந்தா தான் நான் வந்து ஹோட்டல் வைக்க முடியும். அப்போ தான் ஒரு நாள் அந்த மாஸ்டர் லீவ் போட்டாலும் அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாத பட்சத்தில் இல்லை சார் நான் வந்து எப்போவுமே சிக்னல் வாங்கி தான் நான் ட்ரேட் பண்ணுறது பழக்கம் இல்லாமல் நான் வந்து தன்னிச்சையாக ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் எந்த டைமில் சிக்னல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே கணிக்க முடியாது. அப்படி நம்மளோட கணிப்புகள் வந்து 50%க்கு அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த பிளேஸ்லையும் 50%க்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்க அந்த பிளேஸ்லயும் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சிக்னல் நான் தர போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பொசிஷன், அப்போ அந்த பொசிஷன்ல 5432 அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பரை நான் டைப் பண்ணணும். ரெண்டாவது டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2 அதை டைப் பண்ணணும். ஸ்டாப் லாஸை டைப் பண்ணணும். கீழே இது கூடவே ஒரு நோட் மெசேஜ் ஒன்று டைப் பண்ணணும். அப்போ இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு உள்ள டைமில் மார்க்கெட் வந்து நான் சொல்லக்கூடிய ரேஞ்சில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பை அப்படின்னு சொல்கிறேன்னா பையில் ஆல்ரெடி ஒரு 50 பிப்ஸ் தாண்டி போயிடும். ஏன்னா இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 நிமிஷம் ஆகும். ஏன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சென்ட் பண்ணலை, நானாக டைப் பண்ணி தான் உங்களுக்கு அந்த விஐபி சேனலில் நான் சென்ட் பண்ணுறேன். அப்போது நமக்கு அதில் ஒரு டைம் எடுக்கும். அப்போ அப்படி ஒரு டைம் எடுக்கும்போது உங்களுக்கு சிக்னல் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. இது கூடவே நமக்கு வந்து எவ்வளோதான் ஹை லெவல் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தாலும் சில டைம்ல இந்த டெலிகிராம் கனெக்ஷன் வந்து வெரி ரொம்ப புவரா இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு நீங்க அந்த ட்ரேடை எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லெவலில் என்னோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இதில் டைப் அடித்து சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த லெவலில் வந்துடும். அந்த ட்ரேடை நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த லெவலில் போயிடும். நான் இந்த லெவலில் ட்ரேட் எடுத்திருப்பேன், நீங்கள் இந்த லெவலில் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. நான் டேக் ப்ராஃபிட் 1 எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவேன், நீங்கள் அப்போ தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. மார்க்கெட் கீழே வரும், உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அப்போது நமக்கு வந்து இந்த சிக்னல் கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த சிக்னலை நான் உங்களுக்கு தர்றதுக்கு பதிலாக அதுக்கான எஜுகேஷனை நான் உங்களுக்கு அந்த விஐபி சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். அது மூலியமாக உங்களுக்கு அந்த நாளில் எத்தனை ட்ரேடுகள் நம்ம எடுக்கலாம், எத்தனை ட்ரேடுகள் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நான் அந்த ஒரு டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரல் கீழே ஜாயின் பண்ணலையோ வேகமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி சேனல் உங்களுக்காகவே காத்திருக்கு. அண்டில் தென் மறக்காமல் இந்த மாதிரியான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ட்ரேடிங் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.